இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு சூரா இஹ்லாஸு, ஃபலக்கு மற்றும் நாஸ் 3 முறை ஓத வேண்டுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு குல் ஹுல்லாஹது ஒன்று, குல் அவுது பிரப்பில் ஃபலக் ஒன்று, குல் அவுது பிரப்பின் நாஸ் ஒன்று, இந்த 3 சூறாவையும் 3 முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஓத வேண்டும் என்கிற கருத்துப்பட நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அமரணி, இது உக்குபா பின் ஆமீர் அறிவிக்கிறாரே, அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டார்கள், அன் அக்ரால் முஅவ்விதாத். முஅவ்விதாத்னா பாதுகாப்பு கவசம்னு அர்த்தம். 3 சூறாவுக்கும் பேர் அது. 3 சூறா ஃபலக்கு, நாசு, இஹ்லாஸ் இருக்குல்ல, அந்த 3 சூறாவையும் சேர்த்து சொல்லும்பொழுது முஅவ்விதாத்துன்னு சொல்லுவாங்க. ஃபலக்கு நாசம் மட்டும் சொல்லும்போது முஅவ்விதத்தைனின்னு சொல்லுவாங்க. அப்போ முஅவ்விதாத்துன்னா அது 3 சூறாவுக்கும் உள்ள கூட்டு பேர் அது. அந்த 3 சூறாக்களையும் ஓதுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். துபுர குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த 3 சூறாவையும் சுபுக்கு பின்னிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த காட்டுற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை ஓதணும் என்று வருகிறது. இந்த ஹதீஸில் அறிவிக்கிற ஆள் ஹுனைன் இப்னு அபி ஹக்கீம் என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான, இந்த கேள்வி கேட்டவர் முகமது நயீம் என்பவர் மயிலாடுதுறையிலேருந்து கேட்குறாரு. இது அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் ஹுனைன் பின் அபி ஹக்கீம் என்பவர் அறிவிக்கிற காரணத்தினால இது ஒரு பலவீனமான ஒரு செய்தி, இது ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை.